Hey guys, என் பேர் Jacksharu. ஸோ நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கோம். நம்ம பைக் ரிலேட்டட் எது போடுறோம்னா, நம்ம டூரிங் பர்பஸ் அண்ட் ஸ்டண்ட் பற்றிலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம பைக்கெலாம் மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பைக்கை பற்றி போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டாக்குன்னு வந்து சேரும். சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம GoPro 9 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம், நான் DJI ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ நான் DJI சேல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ரொம்ப மொக்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சூப்பர் கேமரா அது. ஆனால் அதில் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வைட் ஆங்கிள் தான் வேணும் நம்ம மோட்டோ விளாங்குக்கு, அது இவ்வளோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல பெட்டர் ப்ரைஸுக்காக சேல் பண்ணிட்டு நான் GoPro 9 வாங்கிட்டேன். ஸோ GoPro 9 எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, OLXில் தான் பார்த்து வாங்கினேன். அண்ட் GoPro 9 பர்பஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த நான் ஐஃபோன் தான் வச்சுருக்கேன், குவாலிட்டிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நமக்கு ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. பட் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது அந்த வைடாக ஆங்கிளோடு காட்டும்போது ஃபோன் எடுத்து அங்கே இடத்துல தைரியமாக வைக்க முடியல. ஸோ நம்ம அதுக்காக மட்டுமே இப்போ GoPro வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம GoPro பார்த்துடலாம். ஸோ இதான் நம்ம GoPro Hero 9 எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சும்மா நச்சுன்னு இருக்கும். ஸோ இதான் நம்ம GoPro எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம GoPro வாங்கிட்டோம், அதோட நம்ம மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறம் GoPro பற்றி சொல்கிறேன். நம்ம கேமரா வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய அக்சசரிஸ் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம பேசுகிறது கேட்க இந்த மைக் அடாப்டர் வாங்கணும். இது வாங்கினா தான் நம்ம பேசுகிறதே கேட்கும். ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4500 ஒன்லி. தென் அது வாங்கிட்டாலும் நம்ம பேசுறது கேட்டுருமானா ஸ்ட்ரைட்டாக ஹெட்செட் வரையெல்லாம் பேச முடியாது. ஸோ அதுக்கு இந்த ரோடோட இந்த கனெக்டிவிட்டி வேணும். இது ஒரு 1000 rupees. தென் ஹெல்மெட் கேஸ், இது வந்து மெயின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. இது ஒரு 1000 rupees எதாவது வந்துச்சு. அப்புறம் இந்த சின் மவுண்ட்டு இது ஒரு 1000 வந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த ரீல்ஸ் வெர்டிக்கல் மோடில் எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த ரொட்டேஷனோட இது வாங்கியிருக்கு. இது ஒரு 200-300 கிட்ட தான் வந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் இது வேறு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்தது இதுலேயே வந்தது. இது வந்து அந்த ஹேண்டில் பாரில் வைக்கிறதுக்கு போல், ஹேண்டில் பாரில் இது ஹெல்மெட் சைடில் வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ணல, நமக்கு அதுக்கு பர்பஸ் இல்லை. அண்ட் இதில் ஒரு மைக் ஒன்று வாங்கினேன், அது ஒரு 200-300 rupees வந்துச்சு. இப்போ நான் இதில் வாங்கி ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு. இது வாங்குது, இது வாங்கிறதுக்கு முன்னாடி நான் இது தான் வாங்கினேன். பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஒர்க்கிங். ஓகே, GoPro பற்றி கொஞ்சம் பார்த்துடலாமா? ஸோ GoPro என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஃபோனில் எடுத்துடலாம் வீடியோ, பட் எனக்கு அந்த ஃபோன் வச்சு எடுக்க தைரியம் இல்லை. ஃபோன் அட்லீஸ்ட் என் ஃபோனை iPhone 13 Pro தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபோனை கீழே போட்டால் கம்பல்சரி 25,000 30,000 டிஸ்பிளே ரேட் மட்டும் வந்துடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம சேஃபாக வீடியோ எடுக்கலாம். அண்ட் இதுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் கீழெல்லாம் போட்டு பார்க்கல, நான் மோஸ்ட்டாக ட்ராப் பண்ண மாட்டேன் இந்த பொருள். ஸோ அதுக்காக மட்டுமே வாங்கினது. அந்த நம்ம ஈஸி டு வ்ளாகிங்னு சொல்லுவாங்க. இதை ஆக்ஷன் கேமரா தவிர்த்து ஈஸி டு வ்ளாக் பண்ணுவாங்க இதை வச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ ரோட்டில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, சாரி. பிகாஸ் நான் வீட்டில் வச்சு எடுப்பேன், அது எல்லாருமே அப்படி தான் எடுக்கிறாங்க. அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் ரோட்டில் அந்த மாதிரி சைட்லலாம் எடுக்கலாம். அண்டு நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம சேலஞ்செலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சேலஞ்சில் எதுனால சொல்லுங்கள். தென் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இதில் அந்த கிட்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு நம்ம தான் வாங்கி போடணும். அது ஒரு 1200 நினைக்கிறேன், 128. அதுவும் அந்த ஃபாஸ்டஸ்ட் மெமரி கார்டு தான் போடணுன்னாங்க. நம்ம ஃபஸ்ட் ஆக்ஷன் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா Nikon E9. ஸோ அதை பற்றி நான் வீடியோ என்ன சொல்லுங்கள், அதை பற்றி போடுறேன். ஸோ அவ்வளோதான் கேமரா பற்றி. ஸோ நம்ம இதுக்கு மேலே போட போகிற ரெகுலராக இந்த வீடியோ நம்ம போட போகிற வீடியோலாம் அங்கே வைடு எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்களேன். நான் சும்மா இதுலேயே காட்டுறேன் உங்களுக்கு. இது இவ்வளோ தான் காட்டுது, ஆனால் இது எவ்வளோ தூரம் காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து தெரியும் உங்களுக்கு. தென் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது iPhone 13 Proவில் அண்டு மைக் அடாப்டரோட எடுத்துகிட்ருக்கேன் போயோட. தென் நான் இது வாங்கி ஒரு 15 days ஆச்சு. 15 daysல நியூஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாவ்னு மட்டும் தான் சொல்ல தோணுது. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான், கொஞ்சம் எனக்கு தெரியுது, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் ஒர்த்தபிள் டு, நம்ம ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அடிக்கடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இது ஓகே, என்னால் இது அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது, அதனால் நான் வாங்கிட்டேன். ஸ்டில் 2023 இது வந்து 2021 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் 2023 இட்ஸ் ஒர்த். பட் இந்த 10 level 12 இப்போ கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சிமிலர் தான். அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் கரெக்டாக, ஆனால் பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் 5K ரெக்கார்டிங் இருக்குது. தென் இதில் ஸ்லோ மோஷன் எடுக்கலாம், டைம் லேப்ஸ் எடுக்கலாம். தென் இதில் வெர்டிக்கல் மோடுக்காக
நம்ம இந்த ஆங்கிள் வாங்கி வச்சாச்சு. இனிமேல் நம்ம ஸ்லோ மோஷன் தாறுமாறாக இருக்கும். ஐஃபோனோட இதில் சூப்பராக இருக்குது ஸ்லோ மோஷன். நான் இதில் எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். நான் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்ட்டு. எல்லா ஆங்கிலையும் எடுத்திருக்கேன். நான் பீச்சில் போய் ஒரு வீடியோ எடுத்தேன், அது தாறுமாறாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அந்த டைம் லேப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சூரியன் மேலே வருது எடுப்பாங்க, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா வந்துருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தேன் அந்த மாதிரி. Sipping on back for the legs, say something. Never tell her back that I never stay running. Sipping on vex, damn, know I got stacks in the lab. Taking bitches straight for another cat. Shit, one I never had shit. Bitch, you motherfucking ass, playing constant and lost. Never really know that shit. Never really know shit. ஸோ இப்போ நம்ம பைக் ரைட்லாம் போகிறோம். நம்ம எங்கே போகலாம், நீங்களே பிளான் சொல்லுங்கள். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் பாண்டிச்சேரி தடா போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நெக்ஸ்ட் நான் வேறு எங்கேயுமே ரைட் போகல. இதுக்கு மேலே போகிறதா ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு கோவா போகலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பசங்க. நீங்கள் சொல்லுங்கள், கோவா போனால் ஒருத்தா இருக்குமா என்ன, எனக்கு தெரியல. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன திருப்பதி அப்படி இப்படின்னு போகலாம் அப்படின்னா, இல்லை நம்ம பெருசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோவா போகிற பிரைஸுக்கு நம்ம லடாக்கே போயிட்டு வந்துடலாம் போல். நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற உங்கள் ஐடியாவோட நான் போகிறேன். நம்ம ஹெல்மெட்டோட ஃபுல் செட்டப் உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஃபுல்லாக போடுறேன். ஏன்னா நம்ம ஹெல்மெட் காஸ்ட் மட்டுமே அரௌண்ட் இப்போ வந்து 40-50,000 கிட்டே வருது காய்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 40-50,000 நிஜமாலேயே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. சரிங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இனிமேல் நிறைய பைக் ரிலேட்டட் வீடியோஸ் போட போகிறோம். பெரிய சேனலுக்கு மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சின்ன சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன பசங்களாம் கொஞ்சம் வளர்ந்து வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.